ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். அதையே ஆரியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரியோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் அண்ட் முந்தானி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரே கலரில் இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். முந்தானி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி காப்பர் ஜரி வர மாதிரி இருக்குது சாரியில். சாரீ சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். பேக் நெக் பார்த்திங்கன்னா நார்மல் யூ நெக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி கொடுத்து காப்பர் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் காப்பர் சுகர் பீட், அதுக்கப்புறமா சில்வர் கலர் டியூப் பீட் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாகாக கொடுத்துருக்கேன். அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் சைடில் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொடி மாதிரி கொடுத்துருக்கேன். இனிமேல் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த ஃப்ளார் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சென்டரில் வந்து ஒரு 3D ஒர்க் மாதிரி வரும், அதையும் பார்க்கலாம். ஃப்ளாரோட பெட்டல்ஸ்க்கெலாம் வந்து லெவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக சாரியோட ஆக்சுவல் கலர் ஆரஞ்சு கலரில் வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் டிப்பில் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் வாட்டர் சீக்வன்ஸும் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லெவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். லென்த் வந்து அந்த பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம லெவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுப்போம்ல, அதுதான் சீக்வன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ த்ரெட்டு வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் டோட்டலாக. சீக்வன்ஸும் போடணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அந்த பெட்டல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ்க்குமே லெவங்கம் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே கொஞ்சம் ரேண்டம் கட்ஸ் வர மாதிரி லீஃப் கொடுத்துருக்கோம்ல, அந்த லீஃப்க்கெலாம் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் அவுட்லைன் தான் கொடுக்குறேன். இதில் வந்து காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரேண்டம் கட்ஸ் நிறைய வருது அப்படின்னாக்கி ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதில் வந்து சிங்கிள் அவுட்லைன் போட்டு காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார்லேருந்து இந்த மாதிரி 2 கொடி லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த கொடி லைனுக்கு வந்து காப்பர் சுகர் பீட் வச்சு லோடிங் கொடுக்குறேன். பீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 5 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடி லைனுக்கெலாம் லோடிங் கொடுக்குறப்போ வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது வளைஞ்சு வந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் த்ரெட் லோட் பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லோடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த 2 கொடியும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வி கட் வருதுல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக சில்வர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 கட் பீட்ஸ் கொடுத்துட்டு டிப்பில் வந்து ஒரு காப்பர் பீடும் ஒரு பேர்ல் பீடில் வந்து நம்பர் 4ம் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே லைன்ஸை வந்து ரிப்பீட் பண்ணி ஒரு பஞ்சை ரெடி பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கொடிக்கு இன்னொரு சைடில் வந்து ப்ளைனாக எம்டியாக இருந்த மாதிரி இருக்குதுல்ல, ஸோ அதுலேயும் இந்த ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு பேர்ல் பீடு வச்சு இந்த மாதிரி சின்ன டாட் ஒர்க் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்பர் 4 பேர்ல் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலருக்கு வந்து சில்வர் அண்ட் காப்பர் மிக்சடாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் உங்களோட சாரீக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ரேண்டம் கட்ஸ் வர மாதிரி லீஃப் வந்துருந்ததில் அதுக்கு டபுள் லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வாட்டர் சீக்வன்ஸ் வித் சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மிடில் வந்து இந்த மாதிரி ஒரு 3D ஃப்ளார் பண்ணணும்னு சொல்லியிருந்தால அதுக்கு வந்து நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் இருக்கும். அண்டு வித்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறமா இதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன் சைட் கார்னர்லேருந்து நார்மல் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்காக நார்மல் நீடில் வந்து த்ரெட் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க.
அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்னரில் கொடுக்குறப்போ கொஞ்சம் கிராஸில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த டைரெக்ஷனுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த சைடு வரும் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் எட்ஜஸ் இருக்கும்ல அந்த இடத்துல வர மாதிரி தான். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு விட்டு ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வி ஷேப்பில் கொடுக்கணும். நான் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ஃப்ளார் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வி ஷேப் இருக்குல்ல, இது வந்து மிடில் வந்து ஒரு 4 ஃபுல் வி ஷேப்ஸும் கார்னரில் வந்து இந்த சைடு ஹாஃப் அந்த சைடு ஹாஃப் வச்சோம் அப்படின்னா 5 பெட்டல்ஸ் ரெடி ஆயிரும். நான் ஃபுல்லாக இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸும் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எத்தனை வி கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி அந்த எட்ஜில் இருக்கும்ல அந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா சுருக்கிட்டே வரும்போது அந்த ஃப்ளார் ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக இதில் வந்து ஆஷ் கலரில் தான் நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து வீடியோவில் கிளியராக தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கிளாத்தில் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டோட 2 எண்டையும் பிடிச்சி நாட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளார் ரெடி ஆயிரும். ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ளார் ரெடி பண்ணணும். சேம் இது வந்து ஆஷ் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். இதுதான் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளார். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெடிமேட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் ரெடிமேட் ஃப்ளார். இந்த மாதிரி சென்டரில் நார்மல் நீடில் வச்சு தான் ஸ்டிச்சஸ் போடுறேன். இந்த ஃப்ளாரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், ஸோ ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஃப்ளார் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கு மிடில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பீடு அண்ட் ஒரு சுகர் பீடு வச்சுட்டு அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு அந்த பீடு அண்ட் அந்த ஃப்ளாரில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து விழுந்துடும். சேம் இதே மாதிரி அந்த சென்டரில் கொடுத்துருக்கோம்ல அந்த ஆரஞ்சு கலர் பீடு வித் சுகர் பீடு, சேம் இது வந்து அந்த ஃப்ளாரை சுற்றி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நான் அதை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எம்டியாக இருந்த அந்த நெட் ஃப்ளாரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாரை வந்து கரெக்டாக இந்த மிடில் வந்து வச்சு நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா சேஃபாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃப்ளார் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். த்ரெட் வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா த்ரெட் வந்து அவ்வளோ இதாக தெரியாது. நான் சேம் கலர் எக்ஸாக்ட் கலரில் தான் எடுத்திருக்கேன் த்ரெட்டுமே. இந்த ஃப்ளாருக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் 3D ஃப்ளார் கூட ட்ரை பண்ணி இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவரால் பேக் நெக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் சைட் ஃப்ளோரல் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதுக்கப்புறமா இருக்கிற நெக் போர்ஷனில் ஃபுல்லாக ஒரு சின்ன மோட்டிவ் மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த மோட்டிவ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நார்மல் லெவங்கம் ஸ்டிச்சு ஃப்ளாரும் அதுலேருந்து ஒரு சின்ன கொடி மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஓவராலாக பார்க்குறப்போ இந்த ஒன் சைட் ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி சின்ன டாட் ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். அதை சுற்றி வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் வர மாதிரி சின்ன மோட்டிவ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி நெட் கிளாத்தில் வந்து நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்லீவோட லென்த்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நெட் கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மெஷர் பண்ணி இந்த ஒரு 3 இன்ச்சஸ் வரும். இது 3 இன்ச்சஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். கட் பீட் வித் அந்த ஆரஞ்சு கலர் ரவுண்ட் பீட் மட்டும் யூஸ் பண்ணி லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவு லென்த்து இப்போ 3 இன்ச்சு லென்த்து அப்படின்னா அதை அப்படியே டபுளாக வர மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேம் 2 ஸ்லீவுக்கு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் இதை வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே வந்து
இந்த நெட் கிளாத்தையும் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸ்லீவோட எண்டிங்கில் இந்த நெட் கிளாத் வர மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த கிளாத்தும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இனிமேல் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் போர்ஷன் பார்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல சேர்த்து ஒரு ஸ்டிச்சு நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வைக்கணும். ஸோ நம்ம பேக் நெக்கில் யூஸ் பண்ணியிருந்தாலும் சேம் அதே ஃப்ளார் தான் இங்கேயும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு நார்மல் நீடில் தான் ஸ்டிச்சஸ் போடணும். இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் வந்து அந்த நெட் கிளாத்தை எல்லாமே சென்டரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த ஃப்ளார் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து நார்மல் பேட்டர்ன் ப்ளவுஸ்லலாம் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. சேம் ஆரியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸோட பேக் நெக் அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்லேயும் சேம் அந்த மோட்டிவ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் டிசைன் தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்காக ட்ரை பண்ணியிருந்தது. ஐடியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான அண்ட் க்ரியேட்டிவான டிசைன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.